சினிமாவுக்குள்ளே வந்து ஒரு இயக்குனரா, தயாரிப்பாளரா, ஒளிப்பதிவாளரா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இப்போ இருக்கிற இளைஞர்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்ல விஷயந்தான், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் சினிமாங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு ஜாப் கிடையாது. ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப்பு. அந்த சினிமாவை நீங்கள் முறையாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் அனுபவம் நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லிக்கிட்டு வரேன். ஊர்லேருந்து நீங்கள் வந்து கோடி கோடியாக பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து தான் சினிமாவை கற்றுக்கிட்டு இங்கே ஜெயிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இங்கே நம்ம அனுபவத்தை கொண்டு வந்து அந்த அனுபவத்தை இங்கே மூலதனமாக்கி இங்கேருந்து கோடி கோடியாக சம்பாதிச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் தான் சினிமா. இன்றைக்கி ஜெயிச்சு பெரிய அளவில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படி வந்தவங்க தான். எல்லாமே ஒரு கை வீசிக்கிட்டு சினிமாவுக்கு வந்திருப்பாங்க. இங்கே வந்து முறையாக தொழிலை கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோடி கோடியாக ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. இதில் விதிவிலக்காக யாரை சொல்லலாம்னா தயாரிப்பாளர்கள். ஏன்னா அவங்க மட்டும் பணத்தை எடுத்துக்கிட்டு தான் வரணும். அந்த ஒரு துறையை தவிர்த்துட்டு மற்ற எல்லா துறையும் பார்த்திங்கன்னா அவங்க பிரெயின் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அவங்களுடைய பிரெயின் தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அந்த பிரெயினை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலை கற்றுக்குவாங்க. அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கு அப்புறம் அந்த அனுபவம் வந்து ஒரு அசட்டாக மாறும். அந்த அனுபவத்தை தான் முதலீடாக போட்டு படங்கள் பண்ணுவாங்க, கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க. இதுதான் இங்கே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி. ஆனால் இன்றைக்கி வர இளைஞர்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது அந்த ஆர்வமோ அந்த ஆசையோ ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படுமா அப்படின்னா நிச்சயமாக சாத்தியப்படாது. ஏன்னா ஜெயிச்சவங்களை பார்த்து நீங்கள் எல்லாமே சூடு போட்டுக்கிறீங்க. ஜெயிச்சவங்க எல்லாரையுமே நீங்கள் படத்தில் பார்த்துறீங்க. அவங்கள மாதிரியே நம்ம வரணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்துடுறீங்க. ஆனால் தோக்கிறவங்க இருக்காங்கள்ல, ஜெயிச்சவங்களோட 10 மடங்கு அதிகம். அவங்கள வந்து நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி தோற்றவங்களெல்லாம் யார் பார்க்க முடியும்னா நாங்கள் பார்க்க முடியும். ஒரு டேரக்டராக ப்ரொடியூசராக நான் சொல்லலை, ஒரு வியாபாரியாக, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அந்த தோற்றவங்கள பூரா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோடியிலேருந்து அந்த 1.5 கோடி வரைக்கும் படத்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து வியாபாரத்துக்காக இங்கே வரும்போது நம்ம போய் பார்க்குறோம். படத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. ஒரு 10 லட்ச ரூபா கூட ஒருத்தரில் கேட்டால் 1.5 கோடி சொல்கிறான். அப்போ அந்த படத்தை எப்படி விற்க முடியும்? இல்லை யாரோ ஒருத்தர் வாங்குறாங்கன்னா அந்த படத்தை வாங்கி போய் அவங்க கொடுக்குற காசு திருப்பி எடுக்கிற அளவுக்கு அதில் கண்டென்ட் இருந்தால் தான் அதை பிரித்து விற்க முடியும். ஏன்னா அது வியாபாரம். அப்போ அவன் அந்த பையன் எடுக்கிறவனை போய் கூப்பிட்டு கேட்டால் என்னடா அவனுக்கு அனுப்புவோம், எப்படா அந்த படத்தை எடுத்தேன்னா நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், இல்லை நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன், எனக்கு கதை எழுத தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து கதை எழுதிக்கிட்டேன், இப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம கதை எழுத முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டான ஒரு திறமை தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள்லாம் கதை சொல்கிற பக்குவத்தை சொல்லி கொடுத்து தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. ஆனால் கதை சொல்கிற நாலேஜோ கதை எழுதுகிற நாலேஜோ எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அது சினிமா கதையாக மாறும் அப்படின்னா நிச்சயமாக மாறவே மாறாது. அப்போ அந்த சினிமா கதை எழுதுறதுன்றது தான் முறையாக கற்றுக்கிறது. அந்த முறையாக கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் உங்கள் முதலீடு. சரி, அதை போய் எங்கே நான் கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு படம் எடுக்கிறாங்க